What's up guys, MACubing here. இந்த வீடியோவில் நம்ம one-handed speed solvingக்கான basic turning, finger tricks and அது rotations அது சம்பந்தமாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். one-handed speed solvingனாலே first வந்து எல்லாருக்கும் வர டவுட்டு ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டான்னு தான். மோஸ்ட்லி எல்லோரும் என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. எதுனால பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் யூ மூவ்ஸ் வருது பாருங்கள். ஆர் அண்ட் யூ மூவ்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சு தான் ஈஸியாக உங்களால் பண்ண முடியும். ஸோ வந்து எல்லோரும் லெஃப்ட் ஹேண்ட் தான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க. நானும் இந்த வீடியோவில் லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் எல்லா ஃபிங்கர் ட்ரிக்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷனும் சொல்ல போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவை மிரர் பண்ணிக்கோங்க. அண்ட் செகண்ட் விஷயம் என்னென்னா ஹார்ட்வேர் எந்த கியூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். மோஸ்ட்லி எல்லாரும் என்னென்னா 56mm கியூபே யூஸ் பண்ணுவாங்க. இந்த கியூப் பார்த்தீங்கன்னா GTS 3 இது வந்து 56mm தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் ரிட்ஜஸ் இருக்குது. ஸோ வந்து இது 57mm கூட கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ வந்து இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. மோஸ்ட்லி எல்லோரும் 56mm தான் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா 50cm கியூபை வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா MFJS மினி 5cm கியூப். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைஸ்லேயே தெரியும். இது 5 cm, இது 5.6 cm. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது ரொம்ப சின்ன கை இருக்கிறவங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் நான் வந்து இந்த கியூப் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஒன் ஹேண்டுக்கு உங்களுக்கு சின்ன கியூபாக வேணும், 56mm இல்லாமல் அதை விட சின்ன கியூபாக வேணும்னா 54mm கியூப்ஸ் நிறையா இருக்குது. லைக் குஹாங் V3 இல்லைனா கேன் 354 இது மாதிரி 54mm கியூப்ஸ் இருக்குது பாருங்கள். அது மாதிரி கியூப்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல கைக்கு பர்ஃபெக்டாக அடங்கும். சரிங்களா? இப்போ நம்ம வந்து டேர்னிங்கை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஹோல்டிங் பொசிஷனை பார்ப்போம். ஹோல்டிங் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஒரு 2x2 பிளாக் இருக்குல்ல, இந்த 2x2 பிளாக்கில் இந்த இடத்துல கரெக்டாக சென்டரில் வந்து உங்களோட தம்பை வச்சுக்கோங்க. அண்ட் மீதி பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மிடில் ஃபிங்கரை வந்து இங்கே வைங்க அண்ட் உங்களுடைய ரிங் ஃபிங்கரை வந்து இங்கே வைங்க. ஸோ வந்து உங்களோட ஹோல்டிங் பொசிஷன் இப்படி தான் இருக்கும். வேணுன்னா இன்னும் கொஞ்சம் பொசிஷனுக்கு இந்த ஃபிங்கரை வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் இந்த பிங்கி ஃபிங்கரை நீங்கள் இங்கே கீழே வச்சுக்கலாம். இப்படி தான் நீங்கள் ஹோல்ட் பண்ணிப்பீங்க. உங்கள் தம்பு இங்கேயும் அண்ட் உங்களுடைய மிடில் ஃபிங்கர் இந்த எட்ஜில் அண்ட் ரிங் ஃபிங்கர் இந்த எட்ஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்படி தான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போது நம்ம பேசிக்காக ஆர் அண்ட் யூ மூவ்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது ரைட் மூவ்ஸ் அண்ட் அப் மூவ்ஸ் இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இது இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான மூவ் பார்த்தீங்கன்னா யூ ப்ரைம் மூவ். யூ ப்ரைம் மூவ் வந்து என்னென்னா நம்ம 2 ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான். இங்கேருந்து ஒரு புஷ் யூ ப்ரைம் ரொம்ப ஈஸி. அண்ட் டாப் லேயரில் பார்த்தீங்கன்னா கஷ்டமானது என்னென்னா யூ மூவ் தான். யூ மூவை நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். அதில் புஷ் ஸ்டைல் அண்ட் ஃப்ளிக் ஸ்டைல்னு சொல்லிட்டு புஷ் ஸ்டைல்னா என்னென்னா இப்படி நீங்கள் ஒரு புஷ் பண்ணுவீங்க. இது வந்து கொஞ்சம் என்ன சொல்ல டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் வந்து என்ன சொல்ல இது வந்து சம் அல்காரிதம்ஸில் உங்களுக்கு யூஸ் ஆகும். புஷ் ஸ்டைல் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. ஏதாவது ஒரு அல்காரிதம்ஸில் தான் யூஸ் ஆகும். மற்றபடி மோஸ்ட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃப்ளிக் ஸ்டைல். அதாவது என்னென்னா உங்கள் ஃபிங்கரை இங்கே கொண்டு வந்து இப்படி பண்ணுறது, இங்கே ஃப்ரண்ட்லேருந்து இப்படி பேக் கொண்டு போகிறது. இது வந்து ஃப்ளிக் ஸ்டைல் தான் மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க யூ மூவ்ஸ்க்கு. சரிங்களா? அண்ட் தென் இப்போ ஆர் மூவ்ஸ்க்கு போவோம். ஆர் மூவ்ஸில் எது ஈஸின்னு பார்த்தீங்கன்னா ஆர் தான். ஆர் ஒன்றும் இல்லை, உங்களுடைய இந்த பிங்கி ஃபிங்கர் சுண்டு விரலை எடுத்து இங்கேருந்து ஒரு புஷ். அண்ட் ஆர் ப்ரைம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் என்னென்னா புஷ் ஸ்டைல் அண்ட் ஃப்ளிக் ஸ்டைல் இருக்குது. புஷ் ஸ்டைல்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, இங்கே பேக்கில் இப்படி ஒரு புஷ். பட் என்னென்னா உங்களுக்கு ரீக்ரிப் வந்து மாறும். ஸோ வந்து எல்லோரும் ஃப்ளிக் ஸ்டைல் தான் மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அது ஒன்றும் இல்லை, யூ மூவ்க்கு எப்படி ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோமோ அதே மாதிரி தான் இதை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தோம். மோஸ்ட்லி ஆர் ப்ரைம் மூவ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுண்டு விரலில் நீங்கள் பின்னாடிலேருந்து முன்னாடி கொண்டு வர்றது உங்களுடைய ஃபிங்கர்ஸ்க்கு வந்து பெயின் இருக்கும் இந்த இடத்துல. அண்ட் சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வரும். இந்த பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கரையும் அண்ட் இந்த ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பெயின் வந்துடும். அதனாலே நிறைய பேர் என்னென்னா ஒன் ஹேண்ட் வந்து ட்ரை பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணுன்னா எந்த அல்காரிதம் ஆர் எந்த மூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா செக்ஸி மூவ் பண்ணியே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். நீங்கள் சும்மா இருக்கும்போது ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இந்த செக்ஸி மூவ் இந்த ட்ரிக்கரை நீங்கள் வந்து பண்ணிக்கிட்டே இருங்களேன். உங்களுக்கு வந்து அது ஒரு பழக்கமாயிடும். சரிங்களா?
அண்ட் நீங்கள் சும்மா இருக்கும்போது கூட பண்ணலாம். இது வந்து அப்பப்போ ப்ராக்டிஸ் அப்போ தான் பண்ணல, சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் எது வரைக்கும் பண்ணணுன்னா உங்கள் கை வலிக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருக்காதீங்க, அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணுங்கள். கை வலிக்கிற அளவுக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை ரெஸ்ட்லெஸ் ஆக்காமல் பார்த்துக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரொட்டேஷன்ஸ்க்கு போகலாம். ரொட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கியூப்ல மொத்தம் 3 ரொட்டேஷன்ஸுக்கு. எக்ஸ் ரொட்டேஷன் வந்து இது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் ஆகும், ஒய் ரொட்டேஷன்ஸ் வந்து இது மாதிரி சைடில் மூவ் ஆகும், அண்ட் ஜெட் ரொட்டேஷன்ஸ் வந்து இப்படி கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் மூவ் ஆகும். அண்ட் ரொட்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெட் ரொட்டேஷன்ஸ் வந்து இருக்குதுலேயே ரொம்ப ஈஸியான ரொட்டேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கிளாக் வைஸ் தான், உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ வந்து அந்தளவுக்கு ரீக்ரிப் உங்களுக்கு இருக்காது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெட்டோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ஒரு ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ரொட்டேஷன். எக்ஸ் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரீக்ரிப் இப்படி இருக்கும். அண்ட் இருக்குதுலேயே மோசமான ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ரொட்டேஷன் தான், நீங்கள் ரொம்ப ரீக்ரிப் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போது ரொட்டேஷன்ஸை வச்சு நம்ம வந்து மற்ற லேயர்ஸ் எல்லாம் எப்படி மூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது நீங்கள் வந்து எல் மூவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஜீர் மூவ் பண்ணி எல்ல வந்து ஒரு யூ லேயர் மாதிரி கன்சிடர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து மற்ற லேயர்லாம் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் ஃப்ரண்ட் லேயரை கூட நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பிகினராக நீங்கள் வந்து ஒரு எக்ஸ் ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் எஃப்ஐ வந்து யூ ஆக்கலாம். அண்ட் கொஞ்சம் அட்வான்ஸாக போனீங்கன்னா ஃப்ரண்ட் லேயரை நீங்கள் எப்படி டர்ன் பண்ணலாம்னா எஃப் மூவை வந்து இந்த தம்பை எடுத்து இங்கே ஒரு புஷ் பண்ணிங்கன்னா எஃப் மூவ் வரும். அண்ட் எஃப் ப்ரைம் மூவ் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் இருக்குல்ல, இதை வச்சு இங்கே ஒரு புஷ் பண்ணிங்கன்னா எஃப் ப்ரைம். ஒன் ஹேண்டட் ஸ்பீட் சால்விங்கோட பேசிக்ஸ் இது தான். அண்ட் காம்படிஷன்ஸோட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கியூபர்ஸ் வந்து டேபிள் யூஸ் பண்ணுவாங்க. டேபிள் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ரொட்டேஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா ரொட்டேட் பண்ணுறதுக்கு கீழே வச்சு ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வந்து சால்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி கூட பண்ணுவாங்க, நீங்கள் அப்படியும் பண்ணலாம். மேக்ஸிமம் நான் வந்து மேக்ஸிமம் டேபிள் யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா என் கையிலேயே வந்து நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு லுக் ஹெட்க்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுறேன். சில பேர் வந்து அவங்களுக்கு வந்து டேபிள் யூஸ் பண்ணி பண்ணாதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணும். அது வந்து ஒருத்தரோட ஒப்பீனியன். அண்ட் நீங்கள் வந்து என்னென்னா இப்போ வந்து ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் இந்த செக்ஸி மூவியை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொல்ல அது பழக்கமாகும். அண்ட் ஒன் ஹேண்ட் ஸ்பீட் சால்விங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம ப்ராக்டிஸ் பண்ணதான். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா இந்த ஆர் ப்ரைம் மூவ் மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனாலேயே வந்து என்னென்னா ஒன் ஹேண்ட் ஸ்பீட் சால்விங்கை அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து விட்டு கொடுக்காம அதை பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் அண்ட் ஈஸியாக கற்றுக்க முடியும்னு சொல்லலாம். சரிங்களா? அண்ட் தட்ஸ் இட் இன் திஸ் வீடியோ. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டேர்னிங் விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த செக்ஸி மூவை தவிர்த்து வேறு ஏதாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பம்ப்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட். ஏன்னா யூ பம்ப்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர் அண்ட் யூ மூவ்ஸ் தான் இருக்கும். நீங்கள் யூ பம்ப்ஸை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு வாட்டி என்ன சொல்ல சால்வ் பண்ணியும் பாருங்கள். சால்வ் பண்ணி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் எந்த இடத்துல நம்ம லேக் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு வீடியோவும் போடுறேன். அண்ட் ஒன் ஹேண்டட் ஸ்பீட் சால்விங் விட மோர் வீடியோஸ் நான் கண்டினியூஸாக போட்டுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் எம்ஏ கியூபிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.